அனைவருக்கும் காலை வணக்கம். முதல்ல 13 ஆண்டுகளை இந்த நந்தவனத்தை மிகவும் சிறப்பாக நடத்திய மகா கணபதியும் அவருடைய சேர்ந்தவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் அவசியம் தேவை. முன்னெல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தது, கூட்டு குடும்பம், பெரியவங்களாம் இருந்தாங்க, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணோம். இப்போ புருஷன் பொஞ்சாதி 2 பேர் இருந்தாலே அது கூட்டு குடும்பம். அதுவும் ரொம்ப நாள் தாங்கிறதில்லை. இவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இவங்களா பார்த்து டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டைவர்ஸ் கவுன்சிலர் ஒருத்தர் இருந்தால் ஒரு அம்மா, அவங்க யாராவது டைவர்ஸ் பண்ண வந்தாங்களே, 2 பேரும் ஹஸ்பண்டு ஒய்ஃபு 2 பேரையும் கூப்பிட்டு பேசி டைவர்ஸ் பண்ணிக்காதீங்க, அதில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, சேர்ந்து வாழணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விற்று கொடுத்து பழகணும் அப்படிலாம் சொல்லி நிறையா டைவர்ஸ் கேஸை அவங்க சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த அம்மாவுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கிட்டேருந்து டைவர்ஸ் கேஸ் வந்துச்சு. அந்த அம்மா வீட்டை கவனிக்காமல் இங்கே எல்லாரையும் சேர்த்து வச்சுருந்தாங்களா, அவங்க ஹஸ்பண்ட் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டார். அது மாதிரி இருக்கிற கண்டிஷனில் முதியவர்களை மதிக்க வேண்டும் என்றால் அதற்கு ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் தான் அவசியம் தேவை. என் அனுபவத்தில் சொல்கிறேன். பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, பார்த்துக்கிறாங்க எல்லாம், அது சில குடும்பங்களில் இருக்குது. ஆனால் ஒரு வயதுக்கு மேலே நம்மை நாமே நம்பியிருப்பது தான் முக்கியமான ஒரு அம்சமாக நான் நினைக்கிறேன். டிபெண்ட் வேண்டாம், நமக்கு கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இருக்குது. இங்கே வந்தப்புறம் தான் தெரியறது எவ்வளவு சர்வீஸ் மோட்டட் பீப்புள் இருக்காங்கன்ட்டு. அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. நல்லிணக்கம் போயிடுச்சுக்கிறார். இங்கே வந்தப்புறம் தான் தெரியுது எவ்வளவு நல்லிணக்கம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கவனிக்கிறாங்க. அது அப்படி இருக்கும்போது இது மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸை பற்றி சில பேர் தவறாக சொல்கிறாங்க. அதுக்கு காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா இப்போ எந்த இடமுமே நம்பிக்கையாக போக முடியல. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் நினச்சின்னு போகலான்னு வச்சோனுங்க, ஒரு தலைவலின்னு போனால் உடனே எம்ஆர் ஸ்கேனுங்கிறாங்க. அதுலேருந்து ஆரம்பித்து அவ்வளோ இருக்குது. இப்போ டாக்டர்களுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு ஜாயிண்ட் ஒரு வெஞ்சர் வச்சுருக்காங்க. அதாவது உங்களுக்கு பிளட் ரிப்போர்ட்டு வேணும்னா, நீங்கள் டெஸ்ட்டுக்கு போகணுன்னா ப்ளூ இங்கில் எழுதி கொடுத்தாருன்னா நிஜமாகவே பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவே அவர் பிளட் டெஸ்ட்டு ரெட் இங்கில் எழுதி கொடுத்தாருன்னா உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணாமல் உங்கள் பிளட்டை எடுத்து சாக்கடையில் கொட்டிவிட்டு அவங்களே ஒரு ரிப்போர்ட்டு தயார் பண்ணிவிடுவாங்க. அப்படி இருக்கிற நிலைமையில் முதியவர்களை கவனித்து அவர்களுக்கு வேண்டியதை பார்த்து செய்யக்கூடிய இது மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் அவசியமாக தேவைங்கிறத நான் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு தான் வரேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், இங்கே உள்ள நுழையும் போதே ஒரு தெய்வீக கலை சுற்றி பார்த்திங்கன்னா எவ்வளவு கலைஞர்களுடைய படங்களை வச்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவர்களெல்லாம் மறைந்த கலைஞர்கள், மறக்க முடியாத கலைஞர்கள். எனக்கு கூட ஒரு இடம் வச்சு வைங்க சார். இல்லை அப்படி ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெருசாக வயசாக இல்லை, இதை சொல்லி வச்ச முன்னாடியே ரிசர்வ் பண்ணிக்கலாமே, எல்லாம் பண்ணிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அதுக்காக. ஏன்னா இப்போல்லாம் பரியல் கிரவுண்ட்லேயே போகிறதுக்கு முன்னாடி ரிசர்வ் பண்ணிட்டு தானே போவேன்ருக்கு. அதுக்காக அம்மா சொன்னாங்க, ஆனால் ஔவையார் பிளாக்கை தெரிஞ்சு வைக்கிறதுக்கு ரேவதி சங்கரனை விட பொருத்தமான ஆள் கிடையாது. அவ்வளவு வயசானவங்க, அவ்வளவு அறிவு நிறைஞ்சவங்க. சில சமயம் பொய் சொல் வேணும் அவங்க தெரிஞ்சு வைக்கிறதுக்கு. அண்டு எங்களை இங்கே ஆயிடுச்சுன்னு வந்த சேகரனுக்கும் எங்கள் கூட வந்த மகா கணபதிக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம். இதுக்கு மேலே இங்கே பார்க்கும்போது ஆனால் ஒன்றும் அவர்கிட்ட நான் அஷ்யூர் பண்ணுறேன், நெக்ஸ்ட் டைம் வரும்போது எங்கள் ட்ரூப்லேருந்து ஒரு 4-5 பேரை ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு ஒரு நாடகத்தையே இங்கே நான் போட்டு காட்டுறேன். அந்த அஷ்யூரன்ஸ் உங்களுக்கு தந்து கடைசியாக ஒன்றே சொல்லி முடிச்சுன்னு போகிறேன். எங்கள் வீட்டில் போய் மளிகை கடையிலேருந்து கறியாக வாங்கிட்டு மளிகை கடையில் போய் கறியாக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லாதீங்க, ஏன் கேட்காதீங்க. இப்போ எந்த கடையில் என்ன விற்குன்னு சொல்ல முடியாது. வீட்டுக்கு கொடுத்த உடனே எங்கள் அம்மாவுக்கு சொன்னாங்க, இது மாதிரி இன்னும் கறியாக வாங்கிட்டு கொடுத்தாச்சோன்னு பேசாமல் வேலையை பார்க்க வேண்டியதானேன்னு. இல்லை என் ஒய்ஃபு, அதாவது உன் மருமக 2வது டோஸ் காப்பி தரேன்னா அப்படின்ட்டு. உடனே எங்கள் அம்மா சொன்னால், அவள்கிட்ட போய் காப்பி கேட்காதே, அவள் காப்பியில் விஷத்தை கலந்து கொடுத்தாலும் கொடுத்துருவா அப்படின்னு. நான் பேசாமல் ஹோட்டலுக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா பொண்டாட்டி காஃபி கலந்தால் காஃபியில் விஷத்தை கலப்பா, எங்கள் அம்மா காஃபி கலந்தாலே விஷமாக தான் இருக்கும். அதனால தான். நன்றி, வணக்கம்.